ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாம் எப்போவுமே வெண்டைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு தான் நம்ம காரக்குழம்பு வைப்போம். முருங்கைக்காய் இதெல்லாம் கூட நம்ம வச்சு காரக்குழம்பு வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நீங்கள் காரக்குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். காரம், இனிப்பு எல்லா சுவையோடு இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம இன்றைக்கி சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் செய்ய போகிறோம். குக்கரை வச்சு 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம குக்கரில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கலாம். முழு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு இருக்கும். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும் சின்ன வெங்காயம். இந்த குழம்பு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பெரிய வெங்காயம் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயம் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம கிழங்கு வச்சு செய்கிறதுனால கண்டிப்பாக இதில் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் 1 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம், அதனால் ஓரளவுக்கு நமக்கு வெந்தால் போதும். இது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸாக பார்த்து 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சக்கரவள்ளி கிழங்கை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்ருக்கோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நமக்கு. இப்போ இது கூட என்ன மசாலாலாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கிழங்கு இனிப்பு கிழங்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மல்லித்தூள் சேர்க்குறதுனால குழம்பு நல்லா உங்களுக்கு கெட்டித்தன்மை கொடுக்கும். அதுக்காக தான் மல்லித்தூள் சேர்க்குறோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா மசாலா பொருளும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கப்புறம் தண்ணி எதுவும் ஊற்றலை. இந்த அளவுக்கு எனக்கு தண்ணி போதுமானதாக இருந்தது, அதனால் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கட்டியாக வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக அந்த புளி தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போது நீங்கள் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் ஒரு விசில் வச்சா மட்டும் போதும். அதுலேயே உங்களுக்கு கிழங்கு எல்லாமே நல்லா ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கிழங்கும் நல்லா உங்களுக்கு வெந்து வந்துருச்சு.
என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.